நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ரொம்பவே வித்தியாசமா வில்லேஜ் காதல் சுற்று நடக்குது. இதற்கு அனுராதா ஸ்ரீராம், மிஸ்கின், உன்னிகிருஷ்ணனோட சேர்ந்து பாடகர் மற்றும் இசையமைப்பாளர் நிவாஸ் பிரசன்னா அவர்கள் சிறப்பு நடுவரா வந்து கலந்துக்கிறாரு. இந்த வித்தியாசமான காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் 11 போட்டியாளர்கள் எல்லாமே கிராமிய காதல் பாடல்களை எடுத்து அதை செம்ம சூப்பரா பாடி அழைத்து வெற்றி பெற்றா அவங்க இந்த சீசன் 11 இரண்டாவது ஃபைனலிஸ்டா வெற்றி பெறுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி அழைத்து நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருக்க போட்டியாளர் தான் இளையராஜா. ஒரு மெகா ஹிட்டான பாடல எடுத்து வேற லெவல்ல பாடி அழைத்து கோல்டன் ஷவரும் வாங்கி வெற்றி பெற்று செகண்ட் ஃபைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்காங்கன்னு ஒரு அப்டேட் வெளியா இருக்கு. அந்த வகையில் நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவராகவும் இசை பயிற்சின்னு எதுவுமே எடுத்துக்கலனாலும் இதனுடைய ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் இசை நான் இளையராஜாவுடைய கஷ்டமான பாடல்களை எடுத்து அச்சு அசலா அவர் குரல்லே செம்ம சுவர பாடி ஏற்றி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டா இருக்கவர் தான் ஏலி சரண்ராஜா. அவர் இந்த வாரம் இசையமைப்பாளர் நிவாஸ் பிரசன்னா அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துகிட்ட வில்லேஜ் காதல் சுற்றுல முதல் மரியாதை படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில இளையராஜா மற்றும் சித்ராமா பாடின அந்த நிலாவதான கையில பிடிச்சன்ற மெகைட்டான பாடலை எடுத்து தன்னுடைய அற்புதமான காந்த குரல்ல அப்படி இளையராஜா மாதிரியே செம சூப்பரா பாடி ஏத்தி அந்த அரங்கத்துல இருந்த எல்லாரையுமே ரொம்பவே ஆச்சரியத்துல ஆழ்த்திருந்தாரு. இந்த அசாத்தியமான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே அவர் பாடும்போது ரொம்பவே சூப்பரா எக்ஸ்பிரஷன் கொடுத்து அவர் பாடி முடிச்சவனே எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்து பாராட்டி இருந்தாங்க. அதுல குறிப்பா சிறப்பு விருந்தினரான நிவாஸ் பிரசன்னா அவர்கள் சொல்லும் போது ஆர்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா பாடுற பாடல் எல்லாமே கண்டிப்பா இதயத்தை தொடும். அந்த வகையில உங்களுடைய பாடல் என்னுடைய இதயத்தை தொட்டுச்சுன்னு சொல்லி ரொம்பவே பாராட்டி இருந்தாரு. அதை தொடர்ந்து அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் எழுந்து வந்து அவங்களை கட்டிப்பிடிச்சு பாராட்ட மிஸ்கின் அவர்கள் அவருடைய வாட்ச் எல்லாம் கொடுத்து பாராட்டி இருந்தாரு. அதை தொடர்ந்து அவங்களும் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் சொல்லும் போது இந்த பாட்டுக்கு நீ உண்மையிலேயே ரொம்ப பெரிய மரியாதையே சேர்த்திருக்க, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீ கண்டிப்பா நிலாவை பிடிச்சிட்ட, அந்த அளவுக்கு உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்ததுன்னு சொல்லி அவருக்கு கோல்டன் ஷவர் கொடுத்திருந்தாங்க. அதன் பிறகு இந்த காம்படிட்டிவ் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் இதுல இவர் தான் வெற்றி பெற்று செகண்ட் ஃபைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்கிறதா இப்போ ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் இளையராஜா மாதிரியே அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க நம்ம ஏழை சரண்ராஜாவை பத்தியும் அவர் இந்த வாரம் அந்த வில்லேஜ் காதல் சுற்றுல இளையராஜாவுடைய ஒரு கஷ்டமான பாடல் எடுத்து அச்சஸ்ல அவர் மாதிரியே பாடி அசத்தலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அதன் மூலமா அவர் செகண்ட் ஃபைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்கிறத பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் 11 பாடுற போட்டியாளர்களே உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.